அப்போதான் ஒரு நாள் நடுராத்திரியில் இந்த ராவணன் சீத்தை கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உளறான். அப்போ அவனுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் அவனை நேராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சீத்தை என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருந்த ஒரு புல்லை பறித்து தனக்கும் ராவணனுக்கும் இடையில போடுறா. அந்த புல்லை ராவணனா நினச்சே பேசிகிட்டே வரா. அப்படி பேசிட்டு வரத்துக்கு முன்னால் ஒரு சிரிப்பை அந்த புல்லை பார்த்து பிரயோகம் பண்ணினாலாம். அது எந்த சிரிப்பு? அத்தனை வருஷமாக பத்திரமாக வச்சுட்டு இருந்த அந்த திரிபுர தகன சிரிப்பு. அந்த சிரிப்பு அந்த புல்லில் பட்டு எதிரொலிச்சது. எப்படி எதிரொலிச்சது? அதுக்கப்புறமா லங்கையே பத்திண்டு எரிஞ்சது. யாரால் எரிஞ்சது? ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியால் அந்த லங்கை எரிஞ்சது. ஆஞ்சநேயர் யாருன்னா சாக்ஷாத் சிவ அம்சம், சிவ அவதாரம்.